திமுக எம்எல்ஏக்கள் 59 பேருக்கு கார் வேண்டாம் என சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அறிவிப்பு. பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கே கார் வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். எல்லோரும் சமம் என்றுதான் முதல்வர் அறிவித்தார். அதனை எதிர்க்கட்சித் தலைவர் அரசியலாக பார்க்கக்கூடாது என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா வலியுறுத்தல். சொந்த பங்களாக்களை விட்டு அரசு பங்களாவை உதயநிதி கேட்கவில்லையா எனவும் கேள்வி. ஏற்கனவே கார் வைத்திருப்பவர்கள் விண்ணப்பிக்க மாட்டார்கள் என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா விளக்கம். முதல்வர் அறிவிக்கும் போது அனைவருக்கும் என கூறுவது மரபு எனவும் பேச்சு. எங்களுக்கும் கார் தேவையில்லை என இந்திய கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ தளி ராமச்சந்திரன் விளக்கம். தேவை உள்ளவர்களுக்கு மட்டும் கார் வழங்கலாம் என பாமக எம்எல்ஏ கணேஷ்குமார் அறிவுறுத்தல். திமுக ஆட்சியில் 300க்கும் மேற்பட்ட ஒன்றிய சேர்மன்களுக்கு கார் வழங்கப்பட்டது. பொருளாதாரத்தில் பின்தங்கிய எம்எல்ஏக்களுக்கு மட்டும் கார் வழங்க வேண்டும் என திமுக வலியுறுத்திய நிலையில் அமைச்சர் ஷாஜகான் பதிலடி. $20,000 ரொக்கத்தை மட்டுமே கையிருப்பாக வைத்துக் கொண்டு ரேஞ்ச் ரோவர் காரில் செல்பவர்கள் நாங்கள் இல்லை என திமுக தலைவர் மு க ஸ்டாலினை மறைமுகமாக விமர்சித்த அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா. முடிந்தால் வழக்கு பதிவு செய்யுங்கள் என திமுக முன்னாள் அமைச்சர் KN நேரு சவால். முதலமைச்சர் தன் மேசையில் 3 கோப்புகள் உள்ளதாகவும் அதை வெளியிட வைத்து விடாதீர்கள் என சொன்னார். தயவு செய்து அந்த கோப்புகளை வெளியிட வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் சவால். எதற்காக பயப்படுகிறீர்கள்? உருட்டு மிரட்டல்களுக்கெல்லாம் பயப்பட மாட்டோம் எனவும் ஆவேசம். விசாவையே பார்த்த திமுகவுக்கு தனி பெரும் கட்சியாக வெற்றி பெற்று தாவேகா என்றால் என்ன என காண்பித்து இருக்கிறோம். தக்க நேரத்தில் ஆதாரத்தை வெளியிட்டு சட்ட ரீதியான நடவடிக்கை எடுப்போம் என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பதில். கோப்புகளை வெளியிட வேண்டும் என்ற எதிர்க்கட்சித் தலைவரின் கோரிக்கையை முதல்வர் கட்டாயம் நிறைவேற்றுவார். எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலினுக்கு அமைச்சர் ராஜ்மோகன் பதிலடி. சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆன பிறகு அவை குறிப்பிலிருந்து சில சொற்களை நீக்குவதில் அர்த்தமில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கருத்து. அனைத்தும் நேரலையில் செல்வதால் உடனுக்குடன் ரீல்ஸ் ஆவதாகவும் அதனை தடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். கடந்த திமுக ஆட்சியில் மின்சாரத்துறைக்கு 4 அமைச்சர்கள் மாற்றம் செய்யப்பட்டன என அமைச்சர் நிர்மல்குமார் விமர்சனம். தாவேகா ஆட்சியில் அமைச்சரவையை மாற்றாமல் எப்படி ஆட்சி நடக்கிறது என்பதை பார்க்கிறேன் என முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சவால். கடந்த ஆட்சியில் மேற்கொள்ளப்பட்ட டேபிள் ரீடிங் முறையே மின் கணக்கெட்டில் ஏற்பட்ட குளறுபடிகளுக்கு காரணம். 3 லட்சத்திற்கும் மேற்பட்டோருக்கு மின் கட்டணம் கூடுதலாக வந்துள்ளதாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்த கருத்திற்கு அமைச்சர் நிர்மல்குமார் பதிலடி. சட்டப்பேரவையில் இருக்கையிலிருந்து எழுந்து முன்னோக்கி வந்தால் நடவடிக்கை எடுக்கப்படும். திமுக எம்எல்ஏக்கள் வசந்தம் கார்த்திகேயன், முத்துராஜா உள்ளிட்ட 3 சுட்டிக்காட்டி சபாநாயகர் எச்சரிக்கை. சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறோமா அல்லது சட்டமன்றத்திற்கு வந்திருக்கிறோமா என்று நாங்கள் சந்தேகப்படும் அளவுக்கு சட்டமன்றத்தில் பாட்டு நிகழ்ச்சி நடக்கிறது. நாங்களே ஆச்சரியப்படும் அளவுக்கு அமைச்சர்கள் பதில் சொல்வதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் சாடல். சட்டமன்றத்தில் கருத்தை ஒட்டி பேரவையில் பாடல் படுவது தவறில்லை. சட்டமன்றமா சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியா என சந்தேகம் ஏற்படுவதாக கூறிய எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலினுக்கு சபாநாயகர் பதில். முதலமைச்சர் விஜய் ஜோதிடரை நியமித்துவிட்டு நீக்கியது ஏன் என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கேள்வி. ஜோசியம் பார்த்து மஞ்சள் துண்டு போட்டவர்களை தமிழகம் பார்த்துள்ளது என அமைச்சர் நிர்மல்குமார் பதிலடி. சட்டப்பேரவையில் தாவேகா அரசை வெற்றி அரசு என குறிப்பிட்ட அதிமுக எம்எல்ஏ CV சண்முகம். விழுப்புரம் மாவட்டத்தில் ஜே ஜெயலலிதா பல்கலைக்கழகம் மூடப்பட்டுள்ள நிலையில் அதனை திறக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தல்.
19,000 கோவில்களுக்கு இலவச மின்சாரம், அர்ச்சகர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கியது திமுக அரசு என அக்கட்சி எம்எல்ஏ சேகர்பாபு பேரவையில் பேச்சு. 844 அறிவிப்புகளை தந்த சேகர்பாபு 79 அறிவிப்புகளுக்கான பணியை தொடங்கக்கூட இல்லை என்றும், தாவேகாவின் 5 ஆண்டுகால ஆட்சியில் 3000 கோவில்களுக்கு குடமுழுக்கு செய்யப்படும் என அமைச்சர் ரமேஷ் பதில். வெற்றி திறன் பயிற்சி திட்டத்தின் கீழ் கல்லூரி மாணவர்களுக்கு இந்திய தொழில்நுட்ப கழகம் மூலம் சிறப்பு திறன் பயிற்சிகள் வழங்கப்படும் என அமைச்சர் ரமேஷ் அறிவிப்பு. பொருளாதாரத்தில் பின்தங்கிய குடும்பங்களை சேர்ந்த வேலைவாய்ப்பு இல்லாத ஐடி பட்டதாரிகளுக்கு சர்வதேச சான்றிதழ் பயிற்சியின் மூலம் உள்நாட்டு மற்றும் வெளிநாடுகளில் வேலைவாய்ப்பு உருவாக்கப்படும் எனவும் அறிவிப்பு. நூறு நாட்களில் 45 ஏக்கர் நிலத்தை அறநிலையத்துறையிடம் சேர்த்துள்ளதாக சட்டப்பேரவையில் அமைச்சர் ரமேஷ் அறிவிப்பு. கடந்த பல வருடங்களாக கோவில் நகைகள் மறு மதிப்பீடு செய்யாமல் உள்ளது. இதனை கடந்த ஆட்சியாளர்கள் பின்பற்றவில்லை எனவும் குற்றச்சாட்டு. தகுதியான பணியாளர்களை வெளிப்படைத்தன்மையுடன் தேர்வு செய்ய திருக்கோவில் தேர்வு வாரியம் அமைக்கப்படும். காமராஜர் பிறந்த நாளில் திருக்கோவில்களில் பொது விருந்து அளிக்கப்படும் எனவும் அமைச்சர் ரமேஷ் அறிவிப்பு. இரண்டாயிரத்து 26-27 ஆண்டில் 50,000 புதிய விவசாய மின் இணைப்புகள் வழங்கப்படும் என அமைச்சர் நிர்மல்குமார் அறிவிப்பு. மின்சாரத்துறையில் தற்போதுள்ள காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் எனவும் உறுதி. மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் என்பதை தமிழ்நாடு உயர்நீதிமன்றம் என மாற்ற வேண்டும். சட்டத்துறை மானிய கோரிக்கையின் போது முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் கோரிக்கை. திமுக ஆட்சியில் பதவி உயர்வில் எந்த தவறும் நடைபெறவில்லை என திமுக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜி பேச்சு. திமுக ஆட்சியில் நினைத்திருந்தால் எத்தனையோ பேருக்கு பதவி உயர்வு வழங்கி இருக்கலாம் என அமைச்சர் நிர்மல்குமார் பதில். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் விஜயை சந்தித்த ரிசர்வ் வங்கி ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ரா, தலைமைச் செயலாளர் சாய்குமார், ரிசர்வ் வங்கியின் தமிழ்நாடு மண்டல இயக்குநர் உமாசங்கர் உள்ளிட்ட அதிகாரிகள் பங்கேற்பு. உலக புகைப்பட தினத்தை முன்னிட்டு பத்திரிகை புகைப்பட கலைஞர்களை நேரில் வரவழைத்து கௌரவித்த முதலமைச்சர் விஜய், கடந்த 19ஆம் தேதி ஒளிப்பதிவாளர்களுடனான சந்திப்பு குறித்த வீடியோவை வெளியிட்ட தமிழக அரசு. எம்எல்ஏக்களைப் போல தமிழகத்தில் ஒவ்வொரு ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கும் கார் வழங்கலாம். தமிழக அரசுக்கு காங்கிரஸ் கமிட்டி மாநில தலைவர் மாணிக்கம் தாக்கூர் கோரிக்கை. தமிழ்நாட்டில் தாவேகா ஆட்சி நடப்பதாக தெரியவில்லை, மாறாக அதிகார வர்க்கத்தின் ஆட்சியே நடப்பதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எம்பி சுப்பராயன் காட்டம். கம்யூனிஸ்ட் மாணவர்கள் குறித்த விவரங்கள் சேகரிக்கப்பட்டது குறித்து முதலமைச்சர் விஜய் இதுவரை வாய் திறக்காதது ஏன் எனவும் கேள்வி. கம்யூனிஸ்ட் கட்சியினரின் விவரங்களை சேகரித்த குஜிலியம்பாறை வட்டாட்சியர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி நாளை போராட்டம் நடத்தப்படுவதாக சிபிஎம் மாநில செயலாளர் பே சண்முகம் அறிவிப்பு. சுற்றறிக்கை தொடர்பாக தலைமைச் செயலாளர் மீது நடவடிக்கை எடுக்குமாறும் முதலமைச்சர் தம் நிலைப்பாட்டை தெளிவுபடுத்துமாறும் கோரிக்கை. சென்னையில் பழம்பெரும் நடிகை சவுகார் ஜானகி 94 வயதில் காலமானார். உடல்நலக் குறைவு காரணமாக தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் காலமானார். பழம்பெரும் நடிகை சவுகார் ஜானகி மறைவுக்கு முதலமைச்சர் விஜய் இரங்கல். திரைத்துறையில் 70 ஆண்டுகளுக்கும் மேலாக பயணித்து எண்ணற்ற கதாபாத்திரங்களுக்கு உயிரூட்டியுள்ளார் எனவும் புகழாரம். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி டெல்லியில் காவல் துணை ஆணையர் அலுவலகம் முன் தர்ணா. பெல்லட் குண்டு தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர் தொடர்பான வழக்கில் எஃப்ஐஆர் பதிவு செய்ய போலீசார் மறுப்பதாக குற்றச்சாட்டு. ஜம்மு காஷ்மீர் உயர்நீதிமன்றத்தின் புதிய கிளையை லடாக்கில் அமைக்க பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு. நீதியை விரைவாகவும் எளிதாகவும் பெற புதிய உயர்நீதிமன்ற கிளை கணிசமாக உதவும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நம்பிக்கை. மகாராஷ்டிராவில் பாக்கெட்களில் அடைக்கப்படாத சமையல் எண்ணெய் விற்பனைக்கு தடை. ஒருமுறை பயன்படுத்திய சமையல் எண்ணெயை மீண்டும் பயன்படுத்துவதற்கும் தடை விதிப்பு.
வங்கதேச நாட்டின் புதிய அதிபராக பிஎன்பி கட்சியின் மூத்த தலைவர் மிர்சா ஃபருக்ருல் இஸ்லாம் ஆலம்கீர் தேர்வு. மிர்சா பக்ருல் இஸ்லாம் ஆலம்கீர் 255 ஓட்டுகள் பெற்ற நிலையில் அவரை எதிர்த்து போட்டியிட்ட ஒலி அகமது 88 ஓட்டுகள் மட்டுமே பெற்று தோல்வி. தமிழக அரசின் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்திற்கு 1 கிராம் மோதிரத்திற்கு 1 பைசா செய்கூலி சேதாரம், பிஐஎஸ் ஆல்மார்க், பேக்கிங், போக்குவரத்து செலவு என குறிப்பிட்டு ஒப்பந்த புள்ளி. குறைந்த தொகையில் தங்க மோதிரம் வழங்க ஒப்புக்கொண்டதால் ஜார்ஜ் ஆலுகாஸ் நிறுவனத்திற்கு ஒப்பந்தம் கிடைக்க வாய்ப்பு என தகவல். இந்தியாவில் இணைய சேவைகளை வழங்க மத்திய அரசிடம் மீண்டும் அனுமதி கேட்டு விண்ணப்பித்துள்ள எலான் மஸ்கின் ஸ்டார்லிங்க் நிறுவனம் மத்திய அரசின் விதிமுறைகளை பின்பற்றாததால் கடந்த முறை அனுமதி நிராகரிக்கப்பட்ட நிலையில் மீண்டும் விண்ணப்பம். ஸ்டேட் பேங்க் வங்கியிலோ அல்லது ஸ்டேட் பேங்க் ஏடிஎம்களிலோ மாதத்திற்கு 4 முறைக்கு மேல் பணம் எடுத்தால் கூடுதலாக 15 ரூபாய் கட்டணம் விதிப்பு. அக்டோபர் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என ஸ்டேட் பேங்க் அறிவிப்பு.